வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நிறைய ஜோதிடம் சார்ந்த தலைப்புகளை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பு, தாமத திருமணம், தடையாகும் திருமணம். என்ன கிரக அமைப்பு காரணம்? ஒரு ஜாதகத்துல இன்னைக்கு இருக்கிற சவால் எல்லா பெற்றோர்களுக்கும், சார் திருமணம் லேட் ஆகுது, பார்த்த திருமணம் நின்னு போச்சு, தடையாயிடுச்சு, இது எதனால சார் அப்படின்னு கேட்காத நபர்கள் இல்லை. டெய்லியும் ஒரு 2 பேராவது இதை கேட்கறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளை நம்ம ஆராயணும். ஏன்னா எல்லாத்துக்குமே பிளானட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்க்கை முறையை நகர்த்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஜோதிட சித்தாந்தம். அப்போ எல்லா ஒரு விஷயத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்போது, அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் இருக்கும்போது, இந்த தடை திருமணம் தாமத திருமணத்துக்கும் கிரகத்தினுடைய பங்களிப்பு இருக்குமா இல்லைங்களா? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஜாதகத்துல தாமதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க கேட்கணும்னா அதுக்கு சனி பகவான் தான் காரணம். தாமதம் அப்படின்னாலே சனீஸ்வரன் காரணம். தடை அப்படின்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா கேது தான் காரணம். தடைன்னு ஒண்ணு ஆகுதுன்னா கேது தான் காரணம். சனியும் சந்திரனும் சேர்ந்தால் தடையும் ஆகும், தாமதமும் ஆகும். சனியும் கேதுவும் சேர்ந்தால் தடை மட்டுமே ஆகும். செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் பயங்கர தடையாகும். செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் தடை, தாமதம், கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை. எப்படி பாருங்க கிரகங்களோட வேலை. இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகத்துல தடை இருக்கு, தாமதம் இருக்கு, ஆனா நடந்தாலும் பிரச்சனையும் இருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்ப ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்க அக்யூரேட்டா சொல்றதுக்கு இதெல்லாம் பயன்படும். முதல்ல தாமத திருமணத்துக்கு என்ன காரணம்னா, உங்க ஜாதகத்துல லக்னத்தில் சனி இருந்தாலோ, 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலோ, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலோ, மெயினா தாமதமாகிறதுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருந்தாலோ, யாருக்கெல்லாம் 5ல் சனியோ அவங்கெல்லாம் திருமணம் பண்றதுக்குள்ள போதும் ஆயிருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதுதான் திருமணஸ்தானம். 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த திருமண பாவத்தில் சனியின் பங்களிப்பு இந்த தடை தாமதம் செய்வதற்கு மிக முக்கிய காரணம். நான் சொன்ன இடங்கள்ல சனீஸ்வரன் இருந்தாருன்னா உங்களுக்கு திருமணம் லேட் ஆகிறது நல்லது. லேட் ஆயிட்டா சேஃபர் சைடு. நீங்க லேட் ஆகி பண்றதே பரிகாரம். இதை விட இன்னும் போய் செவ்வாய் சனி எங்க சேர்ந்திருந்தாலும் தாமதமான திருமணமே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இல்லைன்னா 2 தார தோஷத்திற்கு அழகாக அழைத்து செல்லுவதும், அப்படி இல்லைன்னா அதை குடும்பம் நடத்துறதுக்குள்ள உங்களுக்கு போதும் ஆயிரும். இந்த தாமதமும் தடையும் இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த கிரகங்கள் தான். அப்ப செவ்வாய் சனி யாருக்கு பெண்கள் ஜாதகத்துல சேர்ந்திருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனவேதனையா இருக்காங்க, திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொல்றவங்கள நம்ம பார்த்திருக்கோம். ஆண்கள் ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு தொழில் அமையிறது, தொழிலாளிகள் அமையிறது, லேபர் அமையிறது, திருமணத்துல தடை தாமதம் ஆகிறது சவாலா இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே போல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அதிக இடைவெளி இருக்கக்கூடாது, நெருங்கியும் இருக்கக்கூடாது. நெருங்கி இருந்தா அஸ்தங்கமாயிரும். அதிக இடைவெளியானாலும் திருமணம் லேட் ஆகும். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் டிகிரி கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 25 டிகிரிக்குள்ள இருந்தா சேஃப். ஒரு 35, 40, சிலருக்கு 47 டிகிரி வரைக்கும் தள்ளி போகும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் செய்யறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. திருமணம் இருக்கா இல்லையாங்கிறதே அப்சர்வ் பண்றதுக்கே நம்மளால முடியாது. அப்படி எல்லாம் இருக்கும். ஏன்னா அது குழப்பம், பயங்கரமா குழப்பம். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க திருமண வாழ்க்கையில ஒரு சவாலா இருக்கும். அப்ப இந்த திருமணத்துல ஒரு நெருக்கடியாகிறதுக்கு, போராட்டாகிறதுக்கு மெயின் காரணம் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினை. உங்க அப்பா, உங்க பாட்டனார், முப்பாட்டனார், இவங்க பெண்களுக்கு செய்த ஏதேனும் சில துரோகங்கள்.
சில கசப்புகள், இதனால இந்த பிறவியில உங்களுக்கு திருமணத்துக்கு லேட் ஆகுது. அதனாலதான் வாழ்ற காலத்துல யாருக்குமே கெடுதல் பண்ணாம வாழுங்க, தலைமுறை நல்லா இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறத உண்மை, நிதர்சனமான உண்மை. அதே போல தாமதத்துக்கு சனி காரணம்னா தடைக்கு கேது காரணம். யாருக்கெல்லாம் 2ல் கேது, 7ல் கேது, அதே போல பாத்தீங்கன்னா 5ல் கேது, 9ல் கேது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் திருமணத்துல தடையாயிட்டே இருக்கு. பொண்ணு பாத்தீங்கன்னா பதிலே வராது. பொண்ணு போய் மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பதிலே வராது. லக்னம் 2, 5, 9 இந்த இடங்கள் எல்லாம் கேது இருந்தா இது திருமண வாழ்க்கையில சவாலா இருக்கும். பெண்களுக்கு செவ்வாய் கேது சேர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கை, ஆண்களுக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் கேது சேர்க்கை திருமண வாழ்க்கையில் நிம்மதியை குறைக்கும். செவ்வாய் தான் கணவர் பெண்களுக்கு, சுக்கிரன் தான் மனைவி ஆண்களுக்கு. இவங்க கெட்டு போக கூடாது, நீசம் ஆயிடக்கூடாது, அஸ்தங்கம் ஆயிடக்கூடாது, ராகு கேது கூட மெயினா சேரக்கூடாது. சேர்ந்தாங்கன்னா இவங்க திருமண வாழ்க்கையில என்ன செய்தின்னு கேட்டுருவாங்க. அப்போ சுத்தி முத்தி பார்த்த ஒரு 8 ரூல் இருக்கு. அந்த 8 ரூல் உங்க ஜாதகத்துல அப்ளை ஆயிடுச்சுன்னா தாமதமும் ஆகும், தடையும் ஆகும். நிறைய பேர் சார் இன்னும் கல்யாணமே இல்லை, 44 ஆச்சு, 45 ஆச்சு, 50 ஆச்சு சார், 38 ஆச்சு, 32 ஆச்சுன்னு சொல்றாங்க. பார்த்த பெண்ணு நிச்சயமான பெண்ணு நின்று போறதுக்கு, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பத்திரிகை அடித்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிற்பதற்கும் மிக முக்கிய காரணம் சந்திரன் சனி தான். புனர்பூ தோஷம் தான் காரணம். உங்க ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்ந்தாலோ பார்த்தாலோ, அல்லது சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருந்தாலோ, சனி சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தாலோ, நீங்க பெண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ப்ராசஸ் பண்ணும்போது கவனமா பண்ணணும். எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா நீங்க பேசிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு காலத்துல கல்யாணத்தை நிறுத்தாம போறதே இல்லைங்க. 90% பேருக்கு இது நடந்திருக்கு. போன் பேசி கல்யாணம் எல்லா ஜாதகத்திலையும் 95% மேல சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு, சந்திரன் சனி பார்வை இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போன் பேச விட்டுருவாங்க இல்லைங்களா? அப்ப போன் பேசும்போது ஈகோ கிளாஸ் ஆகி கல்யாணத்தை நிறுத்திருச்சு சார், கல்யாணம் மண்டபம் பார்த்துட்டோம், இப்ப வேண்டாங்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் சனி, சந்திரன் சனி, சனி கேது, சுக்கிரன் கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, சுக்கிரன் ராகு, இப்படி ஒரு 8 கிரகங்களுடைய பலவீனம். இதனாலதான் இந்த திருமணத்துல நெருக்கடி, ஃபைட். இதை நீங்க சரியான முறையில அணுகி கரெக்டா ஜோதிடர் இடத்துல இப்படி எல்லாம் காலம் இருக்கு, கவனமா இருக்குன்னு சொல்லும் போது நீங்க பார்த்து நிதானிச்சு போனீங்கன்னா தப்பு வராது. சிலருக்கு லேட் மேரேஜ் தான் பரிகாரமாவே இருக்கும். அவங்க கேட்க மாட்டாங்க, சீக்கிரமா பேரம் பேத்தி பார்க்கணும் சார், ஒரே பிள்ளைய வச்சிருக்கேன், வயசு 27 ஆச்சு சார், இன்னும் கல்யாணம் ஆகல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமா கல்யாணம் ஆகி அந்த கிரகத்தினால நீங்க வேதனைப்படுறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் தள்ளி போய் நீங்க கல்யாணத்தை பார்த்து முழுக்க முழுக்க சந்தோஷமா இருங்க. அவசரப்படாதீங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, என் மகனுக்கு கல்யாணம் இல்லை, என் பையனுக்கு கல்யாணம் இல்லை. வாஸ்தவம் தான், கவலை தான். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கசப்புன்னு ஒண்ணு வர்றதுக்கு அங்க விதி இருக்கே, என்ன செய்வீங்க? அப்ப இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கசப்பு வருதுன்னு வச்சுக்குவோம், அது அவங்களோட போகிறது இல்லையே சார், பெத்தவங்களை தானே பாதிக்குது. உட்கார்ந்துட்டு காலம் பூரா அழுகுறாங்களே, தேவையே இல்லைங்க. ஜாதகத்தை பாருங்க, தடைக்கும் தாமதத்துக்கும் கிரகம் இருந்தா ஒரு ஜோசியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை பார்த்து கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணாலும் தப்பில்லை, பண்ணுங்க. அந்நியத்துல ஒரு எங்க அண்ணன் பையன், எங்க அண்ணன் மகன் இருக்காரு, எங்க அக்கா பொண்ணு இருக்கு, இப்படி கல்யாணம் பண்றதுங்கிறது சொந்தத்துல பண்ணா இந்த ஜாதகம் செட் ஆகுமான்னு முதல்ல பாருங்க. சொந்தத்துல பண்ணா உயர்வான்னு பாருங்க. அப்ப இப்படி எல்லாம் சில ரூல் இருக்கு ஜாதகத்துல, அதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி கரெக்டா டிராவல் பண்ணீங்கன்னா தப்பு நடக்காது. இல்லைன்னா கசப்பதான் சுமக்கணும். சில பெண்கள் ஜாதகத்துல எல்லாம் யாருக்கெல்லாம் செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு, சனி செவ்வாய் இந்த சேர்க்கை இருக்கோ அவங்கெல்லாம் திருமண வாழ்க்கையில நிம்மதியை இழந்துதான் 85% மேல் வாழ்கிறார்கள். வெளியில சொல்ல முடியாது, வெளியில சொல்றது இல்லை. அப்ப இந்த பிளானட் இருக்கும்போது, இவ்வளவு கசப்புகள் இருக்கும்போது அதுக்கு தகுந்த பரிகாரங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்னு என்ன, 50,000 1 லட்சம் கிடையாது. 2 விளக்கு, உங்க பக்தி, உங்க சரணாகதி இருந்தா, இறைவனிடத்தில் இருந்து உங்கள் பக்தி பற்றுதலோடு இருந்தால் நிச்சயம் நீங்கள் 50% மீண்டு வருவீர்கள். இது சத்தியம். அப்போ உங்க ஆத்மார்த்தமான டெடிகேஷனான பிரேயர் இருந்ததுன்னா நிச்சயமா எல்லா கஷ்டத்திலிருந்தும் மீள முடியும். இறைவனை சரணாகதி அடைங்க.
இறைவனை சரணாகதி அடைஞ்ச வெற்றி கிடைக்கும். சரணாகதி ஒன்றே தலை சிறந்த தீர்வுங்க. சரணாகதி ஒன்றே தலை சிறந்த பரிகாரங்க. அப்ப சரணாகதி அடையும் போது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மேற்கண்ட கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருப்பில் பார்த்து பக்குவமாக திருமணத்திற்கு நீங்கள் அடுத்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.